ரீசெண்டாக நிறைய கடைகளுக்கு ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்டி ஆஃபீஸர்களை நேரில் போய் விசிட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜருக்கு ஜிஎஸ்டி கட்டதே இல்லை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரோடு வழியாக வருது இல்லை ட்ரெயின் வழியாக வருதுன்னா 5% ஜிஎஸ்டி வந்து ஆர்சிஎம், அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதில் கட்டி நீங்கள் இன்புட் எடுக்கணுங்க. இதுவே ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டோ இல்லை ஷிப் கடல் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து ஆர்சிஎம்ல கட்டணுங்க. இது யாருமே ப்ராப்பராக வந்து கட்டாமல் விடுறதுனால இப்போ நிறைய கடைகளுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி நோட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் என்கொயரிக்கு வராங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10 டன் வந்து கம்பி வாங்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்குறீங்கன்னா அந்த 10,000க்கு 5% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு அப்படி ஆர்சிஎம் கட்டிட்டு அதை வந்து நீங்கள் இன்புட்டாக வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இல்லை நீங்கள் கட்டாமல் வந்து ஏற்கனவே உள்ள இன்புட்டை நீங்கள் கழிச்சுக்கிட்டே வரலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்கொயரி நோட்டீஸ் போடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.